ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே இந்த அருமையான இந்த சல்வேஷன் ஆர்மி கனெக்டிங் கம்யூனிட்டி என்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் தந்த இந்த மட்டில்லாத கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்திக் கொள்கிறேன். அழகபாண்டிபுரம் டிவிஷன் ரத்தினபுரம் படைஸ்தலத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். சகல ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியும் சந்தோஷமானது பரிசுத்த நாளின் தகப்பன் நல்ல வேலைக்காக நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, கடந்து வந்த ஒவ்வொரு நாட்களும் ஆண்டுடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்தான மேலான தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனையில் தகப்பனை நாங்கள் பாடுகிற பாடல்கள், அன்றை வாசிக்கிற வேத வசனங்கள், நாங்கள் ஜேரெடுக்கிறதான மன்றாட்டின் ஜெபங்கள், வாசிக்கிறதான திருவசனங்கள், கேட்கிறதான கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாவற்றின் வாயிலாய் என் ஆண்டவருடைய நாம மாத்திரமே மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாகம் எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். இந்த ஆராதனை ஆண்டவரை முகநூல் வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கூட்டத்தின் தொடக்கம் முதல் முடிவரையில் உங்களுடைய நாம மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாச யுத்தங்கள் செய்து ஜெயம் பெற்றோர்கள் போர் கிரீடம் பெற்றிருக்கிறாராம். இதை கேட்கும் போது நான் ஓர் வீரனாக ஏன் கூடாதென்று நினைத்தவுடனே யுத்த வர்க்கங்கள் நான் தெரித்து கொண்டு போர் புரிய போரேன், பின்வாங்க மாட்டேன். ஓ என் எதிரி நன்றாய் நீ அறிந்திடவே, நான் இந்த சீமையில் ஓர் வீரன். யுத்த வர்க்கங்கள் நான் தெரித்து கொண்டு போர் புரிய போரேன், பின்வாங்க மாட்டேன். ஓ என் எதிரி நன்றாய் நீ அறிந்திடவே, நான் இந்த சீமையில் ஓர் வீரன். நல்ல சேவகனாக நீயும் யுத்தம் செய்யவா, காலத்தை வீணாய் கழிக்காமல் சத்துருக்கள் நடுங்க பாதாளங்கள் கீடுங்க. இயேசு சேனாதிபதியாய் செல்வார். யுத்த வர்க்கங்கள் நான் தெரித்து கொண்டு போர் புரிய போரேன், பின்வாங்க மாட்டேன். ஓ என் எதிரி நன்றாய் நீ அறிந்திடவே, நான் இந்த சீனையில் ஓர் வீரன். யுத்த வர்க்கங்கள் நான் தெரித்து கொண்டு போர் புரிய போரேன், பின்வாங்க மாட்டேன். ஓ என் எதிரி நன்றாய் நீ அறிந்திடவே, நான் இந்த சீனையில் ஓர் வீரன். எந்த நம்பிக்கை சுவாமி உம்மில் தானையா, நம்பியனை மூற்றுமாக தத்தம் செய்கிறேன். ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிறதான் எங்கள் பிரியமுள்ள தகப்பனே. அப்பா, அந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி அப்பா. கடந்து போன நாட்கள் நிமிஷங்கள் முது கிருபை எங்களோடு இருந்து எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து அப்பா, இந்த 5 மாத காலமும் முது கிருபை எங்களோடு இருந்தது போல அப்பா, இன்னும் வரப்போகிற நாட்களிலும் முது கிருபை எங்களோடு இருக்கட்டும் அப்பா. எங்களை நீர் பாதுகாத்து வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எத்தனையோ ஆபத்துகள் சோதனைகள் வந்த போதிலும் ஹிஸ் அப்பா, எல்லாற்றிலும் இருந்து எங்களை நீர் கண்ணின் கருவிழிய போல பாதுகாத்து வந்த கிருபைக்காக
கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இடத்துல எங்களை கூடி சேர்த்த கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் நல்லவர் வல்லவர் வாக்கு மாறாத தகப்பனப்பா. எங்கள் ஒவ்வொரு பேரையும் நாங்கள் உடைய சமூகத்தினராக தாழ்த்தி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களிடத்தில் என்ன குற்றங்கள் குறைவுகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு மன்னித்தரல வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா. வரப்போறன ஒவ்வொரு நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வைத்து தாங்கப்பா. நன்றி ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்த பிள்ளைகளாகவும் உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாகவும் உம்முடைய வசனத்தின்படி நடக்கிற பிள்ளைகளா நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னதான தகப்பனே எசப்பா, எங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் இரட்சணை சேனைக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த சேனையை நீர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. ஆண்டவர், இந்த சேனை இன்னும் அதிகமாய் வளர கிருபை செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. படிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவியல் சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தூரடத்தில் மயல் தேசங்களிலும் காணப்படுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எங்களை உடைய சமூகத்து நேராக நாங்கள் தரை மட்டும் தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீங்க ஒருவரே மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல் அந்த பூமியிலும் செயல்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையங்களே, ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்ரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறதென்ன? உன் உக்ரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்ரானக்காரனா இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்ரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமா எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதி உள்ள உக்ரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்நிதியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாயிருக்கிறான். ஆமேன். தேவன் தாமே வாசிக்க கேட்ட வேத வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை இந்த இடத்திலே சாட்சியானத்திலே இந்த தேவனுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். என் பேர் சுர்ஜின் வர்ஷா. நான் ரத்தினபுரம் படைஸ்தலத்தை சேர்ந்தவள். கடந்த மார்ச் மாதம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடந்தது. அதில் தேவன் எனக்கு நல்ல ஒரு வெற்றியை தந்தார். பரீட்சை காலம் முழுவதும் எந்த ஒரு நோய் நொடியும் வராதபடி தேவன் என்னோடு இருந்து என்னை காத்து கொண்டார். நான் படித்ததும் மறக்காதபடி தேவன் என்னோடு இருந்தார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வேத வசனத்தின்படி தேவன் எனக்கு நல்ல ஒரு வெற்றியை தந்தார். நல்ல வெற்றியை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி என் சாட்சியை முடித்துக் கொள்கிறேன். ஆமென். நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேறு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேறு போதனுக்கு
சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதி சர்வேசனுக்கு ஈசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதி பரம்பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு ஓதுமனு கூலனுக்கு உயர் மனுவேலனுக்கு சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலைக்கானனுக்கு யானனுக்கு மங்களம். மானாபிமானனுக்கு வானனுக்கு மங்களம், வளர்கலைக்கானனுக்கு யானனுக்கு மங்களம். கானானல் தேயனுக்கு கன்னிமரி சேயனுக்கு கோனார் சகாயனுக்கு கூறு பெத்தலேயனுக்கு சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். பத்து லட்சணத்தனுக்கு சுத்தனுக்கு மங்களம், பரமபதத்தனுக்கு நித்தனுக்கு மங்களம். சத்திய விஸ்தாரனுக்கு சர்வாதிகாரனுக்கு பத்தரூபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரியேசு நாதனுக்கு ஜெயமங்களம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்களம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பேசுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், உண்மை உள்ள உக்ரானக்காரன். பிரியமானவர்களே, நம்முடைய படைஸ்தலங்களில் ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை தசமபாக ஞாயிறாக நாம் அனுசரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தசமபாக ஞாயிறாக இருக்கிறபடியினாலே இந்த செய்தி உங்களுக்கு புரோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, உண்மை உள்ள உக்ரானக்காரன். உக்ரானக்காரன் என்றால் யார்? உக்ரானக்காரனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன என்பதை குறித்து உங்களோடு கூட சில நிமிடங்கள் வேதத்தினுடைய அடிப்படையில் சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாய் நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உக்ரானக்காரன் என்றால் யார்? பொதுவாக உக்ரானக்காரன் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் ஸ்டீவர்ட், மேனேஜர், அக்கவுண்டன்ட் என்ற சிறப்பான வார்த்தைகள் இதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உக்ரானக்காரன் என்று சொல்லும்போது மற்றவர்களுக்கு சொந்தமான ஆஸ்திகளை பாதுகாத்து அதை மேலாண்மை செய்து எஜமானுக்கு அதற்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்கு உத்தரவாத உள்ள மனிதன் உக்ரானக்காரன். பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில நாம் அனைவரும் உக்ரானக்காரர்களாக இருக்கலாம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் எப்படி உக்ரானக்காரர்களாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்வி நம்முடைய மனதில் எழும்பலாம். பிரியமானவர்களே, நாம் அனைவரும் தேவனுடைய பார்வையில
உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். காரணம் என்னவென்றால் 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் நீங்கள் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே நமக்கு உரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு உரியவர்கள். நம்முடைய சரீரமும் நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு அனுபவிக்கும்படி தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுமே அது நமக்கு உரியதல்ல, இது தேவனுக்கு உரியது. அப்போ தேவனுக்கு உரிய அந்த ஆசீர்வாதங்களை நாம் மேலாண்மை செய்யும்படியாய், நாம் நிர்வாகம் செய்யும்படியாய், அதை பாதுகாக்கும்படியான ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு பொறுப்பை கர்த்தர் நம்முடைய கரத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். எனவே நாம் அனைவரும் ஆண்டவருடைய பார்வையில் உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலருடைய நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே அவர் நம்மை சம்பாதித்துக் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தையும் அவருடைய விலையேற பெற்ற ஜீவனையும் அவர் நமக்கு கிருபையாக தந்து நம்மை அவர் கிரயத்திற்கு வாங்கியிருக்கிறார். அப்போ கிரயத்திற்கு கர்த்தர் வாங்கி இருக்கிறதுனால பிரியமானவர்களே, நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் தேவனுக்கு சொந்தக்காரர்கள். அப்ப நம்ம எல்லாவற்றிற்கும் எஜமான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் அவருடைய உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்போ ஒரு உக்கிரானக்காரர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படி இருக்கிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, இப்படியாக எந்த மனுஷனும் எங்களை கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்றும் தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ள கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு உக்கிரானக்காரன் எப்படிப்பட்ட தகுதி எடுக்க வேண்டும் என்றால், முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ஒரு உக்கிரானக்காரன் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? தேவனுடைய ரகசியம் என்பது என்ன? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனுடைய புத்திக்கு எட்டாத தேவனாகிய கர்த்தருக்கு உரியவைகள் எல்லாம் அது ரகசியமாக காணப்படுகிறது. உபாகமத்தினுடைய புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கும் போது, மறைவானவைகள் நம்முடைய தேவனுக்கு உரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, மறைக்கப்பட்டிருக்கிறவைகள் இது தேவனுடைய ரகசியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமான தேவ ஞானத்தை உங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வார்த்தையை சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசியத்தை உங்களுக்கு நாங்கள் பேசுகிறோம். இது யார் சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு இதை சொல்லுகிறார். அப்படியானால் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த தேவ ரகசியமானது பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்டபடியினாலே அந்த தேவ ரகசியத்தை கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதுகிறார். அன்பிற்குரியவர்களே, இது பவுலுக்கு மாத்திரமல்ல, ஆண்டவருடைய நாமத்தை நேசிக்கிற அவருடைய பார்வையில உக்கிரானக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும்
தேவனுடைய ரகசியங்களை முதலாவது அறிந்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை. 10ஆம் வசனத்துல பாருங்க, நமக்கோ அவைகளை தமது ஆவியினாலே கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே உக்கிரானக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் தேவத்தினுடைய ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 2:12ஆம் வசனத்துல, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒரு உக்கிரானக்காரன் என்று சொல்லுகிறவன் முதலாவது தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த நிகழ்வை கவனித்துக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறபடியினால் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தில் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இரண்டாவதாக, ஒரு உக்கிரானக்காரனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன என்று சொன்னால், 1 பேதுருவினுடைய புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம் சொல்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்துல, அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபை உள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1வது நிருபத்தில் எழுதும் போது அவர் சொல்லுகிறார், ஒரு உக்கிரானக்காரன் என்று சொல்லுகிறவன் தேவனுடைய ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிறவராக இருக்க வேண்டும். தேவனுடைய ஈவுகள் என்பது என்ன? வேதத்தில் வாசிக்கும் போது எபேசியருடைய புஸ்தகம் 2ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்துல, எபேசியருடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஈவு என்பது என்னன்னா, கிருபையினாலே நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் உண்மைதான். ரட்சிக்கப்பட்ட நாம் நமக்கு கடவுள் கொடுத்த அந்த ஈவை, அந்த பரிசை, அந்த ஈவுகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருக்கிறவன் நல்ல ஒரு உக்கிரானக்காரனாய் இருக்கிறான். என்னால் வேதம் சொல்லுகிறது, நான் வாசித்த அந்த 1 பேதுருவினுடைய புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, அந்த ஊழியக்காரன் தேவனுடைய பற்பல ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிறவன் தேவனுடைய பார்வையில் அவன் நல்ல உக்கிரானக்காரனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ஈவுகளை நீங்களும் நானும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஈவு என்ன? எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தில் வாசிக்கும் போது, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படிக்கு அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். பிரியமானவர்களே, நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஈவுகளை பகிர்ந்து கொடுப்பது என்ன? அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். அப்போ அவருடைய நாமத்துல உக்கிரானக்காரர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நற்கிரியைகளை செய்வதுதான், அந்த நற்கிரியைகளை பகிர்ந்து கொடுப்பதுதான் நல்ல ஒரு உக்கிரானக்காரனுடைய தகுதியாக இருக்கிறது. பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மூன்றாவதாக, நல்ல ஒரு உக்கிரானக்காரன் என்று சொல்லும் போது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆவது அதிகாரம் 2ஆவது வசனத்தை வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 2ஆவது வசனம் சொல்லுகிறது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே,
ஒரு உக்கிரானக்காரன் என்று சொல்லும்போது அவன் உண்மை உள்ளவனாக காணப்பட வேண்டும். அன்பானவர்களே, அந்த உண்மை உள்ளவனா உக்கிரானக்காரன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அந்த இடத்துல ஒரு உக்கிரானக்காரனை குறித்த ஒரு சம்பவத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் போதிக்கிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? ஒரு பெரிய ஒரு ஐசுவரியவான் ஒரு மனிதன் இருந்தான். அவன் தன்னுடைய உக்கிரானக்காரனை அவன் அழைத்து அவனிடத்தில் கேட்கிறான், உக்கிரானக்காரனை, நான் உன்னை குறித்து இவ்விதமாய் கேள்விப்படுகிறது என்ன? நீ உன்னுடைய எஜமானுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் நீ அழித்து கொண்டிருக்கிறாய் என்று உன்னை பற்றி நான் கேள்விப்படுகிறேன். ஆகையினாலே இனி உன்னுடைய உக்கிரான கணக்கை நீ உடனே ஒப்புவிக்க வேண்டும். உன்னுடைய உக்கிரானத்துவ அந்த பொறுப்பில் இருந்து நீ விலக்கப்படுகிறாய் என்று அந்த எஜமான் அந்த உக்கிரானக்காரனை குறித்து அவர் சொல்லுகிறார். உடனே அந்த உக்கிரானக்காரன் மிக அதிகமாய் அவன் வேதனைப்படுகிறான். பிரியமானவர்களே, காரணம் என்ன அப்படின்னா, இந்த உக்கிரானக்காரன் தன்னுடைய எஜமானுக்கு அவன் உண்மை உள்ளவனாக அவன் இருக்கவில்லை. அந்த எஜமானுக்கு அவன் உண்மை உள்ளவனாக அவன் இல்லாதபடியினாலே அவன் இந்த உக்கிரானத்துவ அந்த பொறுப்பில் இருந்து அவன் விலக்கப்படுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, இந்த உக்கிரானக்காரனோ அவன் இந்த உலகத்தில் வாழும்போது தன்னுடைய எஜமானை குறித்த எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பற்றும் அவனிடத்தில் இல்லை. அவன் முழுவதும் பொருளாசை உள்ளவனாய் பொருளை சம்பாதிக்கிற விஷயத்தில் அவன் வாழ்ந்து கொண்டு தன்னுடைய உக்கிரானத்துவத்தில் அவன் உண்மையை அவன் வெளிப்படுத்தாதபடியினால் அந்த எஜமான் மிக அதிகமாய் பாரப்பட்டு அந்த உக்கிரானக்காரனை அழைத்து, நீ அநீதி உள்ள உக்கிரானக்காரனாக இருக்கிறாய் என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே அந்த எஜமான் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். கொஞ்சத்தில் அநீதி உள்ளவன் அவன் அநேகத்திலும் அவன் அநீதி உள்ளவனாக இருக்கிறான். 16-11 சொல்லுகிறது, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உலகத்தில் மெய்யான பொருளை அவர்கள் ஒப்புவிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களை, ஒரு உக்கிரானக்காரன் என்று சொல்லும் போது அவன் தன்னுடைய எஜமானுக்கு அவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். தீத்துவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, ஏனெனில் கண்காணியானவன் தேவனுடைய உக்கிரானக்காரனுக்கு ஏற்ற விதமாய் குற்றம் சாட்டப்படாதவனும் தன் இஷ்டப்படி செய்யாதவனும் முற்கோபம் இல்லாதவனும் மதுபான பிரியம் இல்லாதவனும் அடியாதவனும் இழிவான ஆதாயத்தை இச்சியாதவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் நல்லோர் மேல் பிரியமுள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் நீதிமானும் பரிசுத்தவானும் இச்சையடக்க உள்ளவனும் ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும் எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாக இருக்கும்படிக்கு தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாக இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஒரு உக்கிரானக்காரன் அவன் ஒரு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த உலகத்தில் நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தில் இருந்து நாம் ஒன்றும் எடுத்து செல்வதும் இல்லை. இந்த உலகத்தில் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாமே நம்முடைய தேவனுக்கு உரியது. அவருடைய பார்வையில் நாம் உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறோம். கடவுள் நமக்கு நல்ல ஞானம் கொடுத்திருக்கிறார். கடவுள் நமக்கு நல்ல திறமைகளை கொடுத்திருக்கிறார். நல்ல சம்பாத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறார். ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். நமக்கு நல்ல வருமானங்களை கொடுத்திருக்கிறார். இவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு மேலாண்மை செய்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய எஜமானுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய எஜமானுக்கு இந்த உண்மையான காரியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் அல்லவா? இன்றைக்கு நாம் தசமப்பாக ஞாயிறாக அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். முன்னால் உள்ள காலங்களிலே நம்முடைய மூதாதையர்கள் சொல்லுவார்கள், உக்கிரானத்துவ காணிக்கை என்று சொல்லுவார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த வார்த்தை தசமப்பாகம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது.
உண்மையாகவே நாம் தேவனுக்கு கொடுக்கிற எல்லாமே அது 10% நாம் அவருக்கு கொடுக்கிறோமா? ஏனென்றால் யாக்கோபு சொல்லுகிறான், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் தசம பாகத்தை உமக்கு செலுத்துவேன் என்று அவன் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டான். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய எஜமான் எல்லாவற்றிற்கும் உரிமையாள். பூமியும் அது நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகள் எல்லாமே தேவனுக்கு உரியது. கடவுள் நமக்கு இந்த தலைமைத்துவ பொறுப்பை கொடுத்து இந்த தேவனுடைய எல்லா சொத்துக்களையும் ஆஸ்திகளையும் அந்தஸ்துகளையும் அனுபவிக்கும்படியான ஒரு உக்ரானத்துவ பொறுப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பொறுப்பை நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? ஒரு ஊழியக்காரன் அல்லது ஒரு உக்ரானக்காரன் அந்த மனிதனுக்கு இருக்க வேண்டிய தகுதிகளை நாம் பார்த்தோம். ஒரு உக்ரானக்காரன் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். ஒரு உக்ரானக்காரன் தேவனுடைய ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிறவனாக இருக்க வேண்டும். ஒரு உக்ரானக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இந்த பரிசுத்த இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நாம் நம்முடைய எஜமானுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்மில் ஏதாவது குறைவுகள் இருந்தால் இந்த பரிசுத்த ஆராதனையில், ஆண்டவரே, என்னை நான் தேவனுடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என்னுடைய எஜமானுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு உக்ரானக்காரனாய் நான் வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நம்மை முழுவதுமாய் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து, வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, எஜமான் கொடுத்த தாளந்துகளை சரியாய் பயன்படுத்தின அந்த மனிதனை பார்த்து அந்த எஜமான் சொன்ன ஒரு வார்த்தை, நல்லது, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் உன்னை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசி என்று சொன்னார் அல்லவா. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் அனைவருக்குள்ளாய் கடவுள் நம்மை பயன்படுத்தும்படியாய் தேவ கரத்தை அர்ப்பணிப்போம். இதாகிலும் நம்மிடத்தில் குறைவுகள், குற்றங்கள், தவறுகள் இருந்தால் தயவாய் மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நம்முடைய எஜமானுக்கு ஒரு உண்மை உள்ள ஒரு உக்ரானக்காரனாய் பணி செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் அவர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நம் நல்ல ஒரு சத்தியத்தை நாம் கேட்டோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் ஒரு பாடல் சொல்கிறது, நேச இயேசுவுக்காக யாவையும் செய்வேன் நான் என்ற பாடல். நாம் யாவரும் சேர்ந்து பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாசம் யாவ
யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றும் உறைவிடமாய் இருக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் காலை வேளைக்காக தமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் கூட உக்ரானக்காரன் என்றால் யார், ஒரு உக்ரானக்காரனுடைய தகுதிகள் என்ன என்பதை இந்த நாளிலும் நாங்கள் தியானிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒரு உக்ரானக்காரன் அவன் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிறவனாக, தேவனுடைய ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கிறவனாக, உண்மை உள்ள உக்ரானக்காரனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களோடு நீர் பேசின தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று எங்களை சற்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். சில நேரங்களில் எங்களுக்கும் சில குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, தவறுகள் உண்டு, பாவங்கள் உண்டு. எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் விரும்புகிற நல்ல ஒரு உண்மை உள்ள ஒரு உக்ரானக்காரனாக நாங்கள் வாழுவதற்கு எங்களை கர்த்தர் தகுதிப்படுத்தும். இந்த யூடியூப் சேனல் மூலமாக இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய இரட்சணிய சேனை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய தலைவர்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். என் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் அதிகமாய் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த ஆராதனை கவனித்துக் கொண்டிருக்கிற அநேகர் பாரத்தோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு, வேதனைகளோடு கூட இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கலாம். என் ஆண்டவருடைய பரிசுத்த கரம் தமது பிள்ளைகள் மேல் அமர்ந்து எல்லா கவலைகளையும் கண்ணீர்களை மாற்றி தெய்வீக சமாதானம், சந்தோஷம் நிலைத்திருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். என் ஆண்டவருடைய வருகையில் நாங்கள் நல்ல ஒரு உக்கரானக்காரர்களாய் தேவனுக்கு முன் காணப்படுவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்களை தரை மட்டும் தாழ்த்துவோம். கடவுள் பொறுப்பேற்றுக்கொள். இவெல்லாவற்றையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் வேண்டுகிறோம். ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தெய்வத்தினுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய மனோகரமான ஐக்கியமும் சிநேகமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.